அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வரைக்கும் தன் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்த ஒரு மிலிட்ரி மேனு ரிஷபராசியான உங்கள் வீட்டிலேருந்து உட்கார்றாரு. அப்போ கணவன் மனைவிகளில் கொஞ்சம் ரேஸாக உரசல்கள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாருங்க அதிகமான அன்பு. அப்போ 4ஆம் பார்வையாக சிம்ம வீட்டில் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுடைய தாயாருக்கு ஆல்ரெடி பாருங்க 4ஆம் வீட்டு கோயிலுக்கு போனாலும் நம்ம எல்லாம் சரியா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அவங்க வாழ்க்கை நம்ம வேலை பார்க்குறோம் சாப்பிட்றோம் அப்படி நினைக்கிறவங்க கூட இந்த செவ்வாயை ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்கு நிறைய ஆலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சுட்டு இருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு ஜோதிட விஷயம் எல்லாமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்கள். உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாம இந்த உலகத்துல இயக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். பிளட் வேணும்ல, உடம்புல அது காரகர் யாரு? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படி மக்குன்னு உட்காந்துக்கிட்டே மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்ப செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டுல இருக்காரு. அப்ப அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல நீசமாகிறாரு. அப்ப இதே இது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் உச்சபலத்தோட இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு மேச ராசியில கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்ப தன்னுடைய வீட்டுல இருந்து
பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு. வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. செவ்வாயாதவங்களுக்கு கூட புரியுமா நீங்க சொல்றது அவ்வளவு அழகா? செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிக்குடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வரைக்கும் தன் ராசிக்கு 12ஆம் வீட்டுல இருந்த ஒரு மிலிட்ரி மேனு ரிஷபராசியான உங்க வீட்டுல இருந்து உட்கார்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? மிலிட்ரி மேனே வந்துட்டாரு. ஆமா. அப்ப பாருங்க, இது வரைக்கும் திருமணம் ஆகாத ரிஷபராசினருக்கு திருமணம் முடியும். அது எப்படி தெரியுமா? வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரியே வருவாங்க. அந்த வேலை தான் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு அதிகார தோரணை மிக்கவங்க. இதனால் நிர்வாகத்திறமை அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சாலோ ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சாலோ பாருங்க, அந்த வரன் வந்து இப்படித்தான் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. நான் செவ்வாய் தன்னுடைய ரிஷபராசிலேயே அமர்ந்திருக்காரு. அதுவும் போக பாருங்க 7ஆம் பார்வையா வரக்கூடிய வாழ்க்கை துணையை தான் பாக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் இதுவரை கல்யாணம் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதுவும் பாருங்க கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் சரியாயிரும். செவ்வாய் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு வாழ்க்கை துணையை வந்து. ஏன்னா ரொம்ப ஒரு முரட்டத்தனமான லவ் பண்றவரு செவ்வாய் தான். அடிச்சாலும் பிடிச்சாலும் கூட இருக்கணும், அடி என்னன்னாலும் வாங்கிக்கோ, அந்த விட்டு போக விட மாட்டாரு. அந்த மாதிரி செவ்வாயோட குணங்கள் அப்படி அதிகமா இருக்கும் பார்த்துக்குங்க. அப்ப கணவன் மனைவிகளில் கொஞ்சம் ரேசா வந்து உரசல்கள் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாருங்க அதிகமான அன்பு வெளிப்படும். அந்த மாதிரி செவ்வாய் பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ 4ஆம் பார்வையாக சிம்ம வீட்டில் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுடைய தாயாருக்கு ஆல்ரெடி பாருங்க 4ஆம் வீட்டில் கேது வேற உட்காந்துருக்காரு. தாயாரா போட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த செவ்வாயுடைய பார்வை படுறதுனால ஏதாவது ஒரு மருத்துவ தீர்வுகள் மூலமாக சீக்கிரமாக அந்த ஹெல்த் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. செவ்வாயுடைய பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால. அப்ப செவ்வாயுடைய பார்வை பாருங்க ரிஷபராசிக்கு 8ஆம் வீட்லையும் படுது. அப்ப இது வரைக்கும் பாருங்களேன், இவங்க வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னத்த கோயிலுக்கு போனாலும் நம்ம எல்லாம் சரியா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒன்று நம்ம வேலை பார்க்குறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த செவ்வாயை வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்கு நிறைய வந்து ஆலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆலயத்துக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்கு, அதை பற்றிய கதைகள் கேட்பதற்கு ரொம்ப அவருக்கு ஆர்வம் வந்து தூண்டுதலாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரருக்கு நிறைய பேருக்கு இந்த நேரங்கள்ல ஒரு அசையா சொத்துக்களை வந்து சேரும். ஒரு வீடு வாங்குறது, இல்லை வீடு கெட்டுறது, இடம் வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்கிறப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை முத்துமாரியை வழிபாடு செய்யணும். முத்துமாரி அம்மனுக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போய், அது நீங்கள் வந்து ஈவினிங் தான் போகணும். போகிறப்ப தான் அந்த அம்பாள் வந்து அப்படியே ஜெகஜோதியை ஜலஜலன்னு அப்படியே பார்த்துட்டு நமக்கு அவ்வளோ ஒரு பரவசம் நமக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் போய் வழிபாடு செஞ்சுட்டு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே ஒரு நாளிகை அமர்ந்து நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் இருக்கிற நேரத்திலே பாருங்கள் இந்த 42 நாளுக்குள்ளே மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அளவில் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக செவ்வாய் பகவான் கொடுப்பார். வெரி குட், வெரி குட், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அழகாகவும் சொன்னீங்க, நன்றிம்மா. ரிஷபராசி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப வந்து நிறைய மாற்றம் வரும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அதெல்லாம் தேடுங்க. இருக்கிறது கொஞ்சம் காலம், அந்த இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கணும். அதுதான் என்னுடைய வார்த்தை. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லேயே சந்திக்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, அந்த கட்டம் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லும். ஸோ ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃப்ளவர் ரெமெடி வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது இன்னும் நல்லா சிறப்பாக நிறைய வேலை செய்யுது. நிறைய சொல்யூஷனாக இருக்குது அதுக்கு. கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.